சும்மா திரையில சிறைக்கு போயிட்டு வந்த ஒரு தலைவருக்கு பின்னால் போற மாதிரி இருக்குதே, இந்த சமுதாயம் சரியான ஒரு வழியில தான் போகுதான ஒரு கருத்து இருக்குல்ல. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது நான் முழு நேரமாக இந்த அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தினால தான் நான் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஈர்க்கப்பட்டார்கள். இப்போ கேரியரோட உச்சத்தில் இருக்கார். ஒரு பிரேக் எடுக்கிறது எலெக்ஷன் சந்திச்சுட்டு போறாரு. மக்கள் அவர் நிராகரிச்சிருப்பாங்க. ஏன் மக்கள் இவ்வளவு ஆர்வமா அவர் பின்னாடி போறாங்க, ஏன் மக்கள் இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்கன்னா 200 கோடியை விட்டுட்டு வர்றது பெருசா, 200 ரூபாய் கூட வீட்டுக்கு கொடுக்க முடியாத நிலைமையிலையும் மக்களுக்காக களத்திற்கு வர்றது பெருசா? அது தப்பு நான் சொல்லுவேன். உண்மையிலே சொல்லுவேன். நீங்க அந்த மாதிரி நீங்க உங்களை வீட்டையே பார்க்க முடியாம நாட்டு அரசியல் வரவே வராதுங்க. அதே மாதிரிதான் குடும்பத்தையே விட்டுருவேன், குடும்பமே எனக்கு தேவையில்லை, நாடு தான் முக்கியம்னு சொன்னா உங்க குடும்பத்தையே பார்க்க முடியாத நீங்க நாட்டுக்கு என்ன பண்ணுங்கிறதா கேள்வியாகும். அது தவறு. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கிறோம். 74 வயசு நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்குமா அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார். அப்ப இன்னொரு 20-25 வருஷத்துக்கு இந்த இன்ஃப்ளேஷன்லாம் போட்டீங்கன்னா இந்த சம்பளம்ங்கிறது 400 கோடி கூட போகும். முன்னாடி இருந்த அரசியல், இப்ப இருக்க அரசியல் பலம் கொளிக்கிற அரசியல். அப்ப 400 வந்து 4000 ஆக்கிறதுக்கு விஜய் வருவாரோ அப்படி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வரும்ல? இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன்ல, அந்த 4000 இங்கே சம்பாரிச்சலாம்னு சொன்னேன். அதிகாரம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாதுன்னு நான் சொல்றேன். எப்படி அதிகாரம் நீங்க நான் சொல்றேன் இல்லை, நீங்க உடனே நான் சொல்றேன் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, நாளைக்கு எலெக்ஷன்ல நிற்கிறாரு, அதிகாரம் வந்துருமா? வராது. நீங்க சில பேர் சில மாதிரி அவர் பனையூர்ல தான் இருப்பாருன்னு சொன்னா அதிகாரம் வராது. பனையூர்லேயே தான் இருக்க முடியும். நாங்க எங்கேயுமே வெளியே வர முடியாது, எங்கேயுமே பேச முடியாது. அந்த கடுமையா வேலை செய்யாட்டி எல்லாருமே நேராக இருக்கப்படும். நான் இது வரைக்கும் எங்களுடைய தலைவர் நாளைய முதல்வர் 2026 அவர் தான் முதல்வர் நான் சொன்னதே கிடையாது. பரந்தூருக்கு போனா பரந்தூரோட பிரச்சனையை மக்கள் பேசும்போது நம்ம இன்னும் கூடுதலாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ பரந்தூருக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது குறித்து யோசிக்க முடியும். பரந்தூர் மக்களோட எப்படி நிற்கிறது யோசிக்க முடியும். கொள்கை தலைவரை சீமான் அடித்து பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கும் தருவாயில விஜய் வாயை திறக்கலையே, என்ன காரணம்? சீமானை நாங்கள் பொருட்டை எடுத்துக்கல. சீமான் எதற்காக பெரியார் குறித்து இழுத்து பேசுகிறார், இந்த தருணத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த திராவிடர் கழகம் இல்லாம பெரியார் அமைப்புகள் இல்லாம சீமான் ஒருத்தர் யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு பிறகு இப்ப புதுசா ஒரு கதையை உருட்டுறாரு. இப்ப இன்னைக்கு பல விஷயங்களை அவரே முதல்ல பிரபாரன் சந்திச்சாரா இல்லையான்னு போட்டோஷாப்பா என்கிறது கதைகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு சம்மான நிலையில் சீமான் அவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எச் ராஜா அவர் புகழ்றாரு, குருமூர்த்தி ஐயா புகழ்றாரு, தமிழிசை புகழ்றாங்க, அண்ணாமலை இவருக்காக கொடி பிடிக்க ஓடி வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது யாருடைய அஜெண்டாவிற்காக இவர் வேலை செய்கின்றார்? நீங்க தேவைப்பட்டா இப்ப நாளைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கணும்னு யாராவது அமௌண்ட் வேணா பண்ணுவார், அதையும் பண்ணுவார். அவர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அவர் எல்லாட்டையும் நான் சொல்றேங்க, எல்லாட்டையும் அவர் என்ன வாங்கணும் வாங்கிட்டு தாங்க இருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், குறிப்பாக எப்போதுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேலே ஒரு கருத்து இருக்குது. அதாவது மக்களுக்காக போராடி எத்தனை தலைவர்கள் சிறை போயிட்டு வந்தாங்க, அவங்க பின்னாடி போகாத இந்த மக்கள் கூட்டம் சும்மா திரையில சிறைக்கு போயிட்டு வந்த ஒரு தலைவருக்கு பின்னால் போற மாதிரி இருக்குதே, இந்த சமுதாயம் சரியான ஒரு வழியில தான் போகுதான ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ரொம்ப சரியான கருத்து தான், நானே சொல்லுவேன். நீங்க ஆனா அந்த திரையிலிருந்து வந்த கலைஞர் மக்களுக்காக நிற்கிறாரா அல்லது தன்னுடைய கவர்ச்சியை பயன்படுத்தி வாக்குகளை வாங்கி மறுபடியும் சினிமாவிற்கு போய்விடுகிறாரா அப்படிங்கிறதா விஷயம் நான் பார்க்குறேன். கமல்ஹாசன் அவர்கள் வரும் பொழுது எனக்கு அந்த கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது. நான் போய் சேரலை. ஒரு காரணம், அதனால சொன்னார், ஐம் நாட் பார்ட் டைம் பாலிட்டிஷியன், ஐம் நாட் பார்ட் டைம் பாலிட்டிஷியன், ஐம் பார்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் சொல்றாரு. அது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், இது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், ஃபுல் டைம்ங்கிற அரசியலே கிடையாதுன்னு சொல்றேன். நான் அது மாறுபடுறேன். ஏன்னா நான் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக நான் வரணுங்கிறதுக்காக என்னோட வேலையை விட்டுட்டு வந்தவன். இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது நான் முழு நேரமாக இந்த அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தினால தான் நான் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஈர்க்கப்பட்டார்கள். இப்போ கேரியரோட உச்சத்தில் இருக்கார். அவர் ஏன் வரணும்? அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இவரும் எனக்கு 4 படம் இருக்குங்க, நான் பிப்ரவரியில் தான் ஃப்ரீ ஆவேன், மார்ச்சில் எலெக்ஷன்ஸ் நடக்கும், மார்ச்சில் எலெக்ஷனோட அறிவிப்பு வரும், ஏப்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்கும், நான் ஒரு 3 மாதம் கேப் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரா நான் போயிருக்க மாட்டேன். இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் என்னப்பா ஒரு பிரேக் எடுக்கிறது எலெக்ஷன் சந்திச்சுட்டு போறாரு. மக்கள் அவர் நிராகரிச்சிருப்பாங்க. ஏன் மக்கள் இவ்வளோ ஆர்வமா அவர் பின்னாடி போறாங்க, ஏன் மக்கள் இவ்வளோ எதிர்பார்ப்போட இருக்கிறாங்கன்னா தன்னோட கேரியர்ல உச்சத்தில் இருக்கும் போது ஒருத்தர் வெளியே வர்றார், மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்றார், மக்களோட பிரச்சனைகளை பேசுகிறேன்றார், இன்னைக்கு அறிக்கைகளாக பேசுகிறார், களத்துக்கு வர்றார். அப்படிங்கும் பொழுது அதுதான் ஒரு யூஎஸ்பியை நான் பார்க்குறேன். இந்த வார்த்தையை நிறைய பேர் அதிகமாக பயன்படுத்துறாங்களே. கேரியர் உச்சத்தில் இருக்கும்போது வர்றாருன்னா எத்தனையோ பேர் தன்னுடைய வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு தானே இந்த அரசியல் நல்ல ஒரு வாழ்வுக்கு வர்றாங்க. இந்த வாழ்க்கையை மக்களை கொண்டு போயிடும். கரெக்ட் தான். நீங்க இன்னைக்கு ஒரு 250 கோடியை விட்டுட்டு வருவாங்களா? அதுதான் கேள்வி. நான் சாஃப்ட்வேர் 200 கோடியை விட்டுட்டு வர்றது பெருசா, 200 ரூபாய் கூட வீட்டுக்கு கொடுக்க முடியாத நிலைமையிலையும் மக்களுக்காக களத்திற்கு வர்றது பெருசா? அது தப்பு நான் சொல்லுவேன். உண்மையிலே சொல்லுவேன். நீங்க அந்த மாதிரி நீங்க உங்களை வீட்டையே பார்க்க முடியாம நாட்டு அரசியல் வரவே வராதீங்க.
நான் சொல்றேன் காமராஜர் ஐயா பார்க்கலையா? இல்ல நான் சொல்றேன். நீங்க காமராஜர் ஐயா பார்க்கணும். காமராஜர் ஐயா பொறுப்புல இருக்கும் போதும் அவர் குடும்பத்தை சரியாக தான் கவனிச்சுட்டு இருந்தார். நீங்க வந்து முழு நேரமா வீட்டுக்கே செய்யாம, வீட்டுக்கு எந்த விதமே செய்யாம நீங்க வந்து நேரடி நாட்டுக்கு வருவீங்கன்னு சொல்றது தப்பான கான்செப்ட் நான் சொல்லுவேன். நான் வந்து முழு நேரம் அரசியலுக்கு வந்தேன். நான் ஐடி கம்பெனியில் 8 வருஷம் வேலை பார்த்தேன். நான் எனக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கினேன். என்னோட மனைவிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அக்ரிமெண்ட் தான் போட்டோம். நான் கூடிய சீக்கிரம் வேலைக்கு விட்டுருவேன், நீங்கள் வேலைக்கு போவீங்களான்னு கேட்டேன். நான் வேலைக்கு போவேன், நான் குடும்பத்தை பார்த்துக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு தைரியத்தில் மட்டும்தான் நான் வந்து முழு நேரமாக வந்தேன். அதே மாதிரி தான் குடும்பத்தையே விட்டுருவேன், குடும்பமே எனக்கு தேவையில்லை, நாடு தான் முக்கியம்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தையே பார்க்க முடியாத நீ நாட்டுக்கு என்ன பண்ணுங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். அது தவறு. குடும்பத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச வருமானத்தை கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போயுமே தலைவர் தான் சொல்கிறாரு, முதல்ல இயக்கமாக இருக்கும் பொழுது குடும்பத்துக்கான பொருளாதார தன்னிறைவு ஏற்பட்ட பிறகு உங்களால் 1%, 2% பணமாக கொடுக்க முடியும்னா இயக்கத்துக்கு மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, குருதியகம் நடத்துங்க, பயிலகம் நடத்துங்க. இப்பொழுதும் உங்களுக்கு நேரம் கொடுக்க வாய்ப்பு இருந்தால் மட்டும் நேரம் கொடுங்க. இப்போ நீங்கள் எங்களோட மாவட்ட பொறுப்பாளர் பல பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ரெகுலராக ஃபுல் டைம் ஆஃபீஸ்க்கு போவாங்கன்னா போக மாட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு ஓரளவுக்கு கேரியரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களால் வர முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பொறுப்பாளர்களாக நீங்கள் வாங்க. மற்ற அணிகளில் வர்றவங்க தான் வந்து ரொம்ப சாதாரண வேலைக்கு போகிறவங்களே. அணிகளுக்கு எப்பொழுதும் வேலை இருக்காது. மாவட்ட பொறுப்பாளர் திடீர்னு வேலை வரும், வேலை இல்லாமல் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தெளிவெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றது. ஏன் வந்து நீங்கள் 200, ஏன்னா அவரும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாரு. அவருக்கு சொன்ன மாதிரி 10,000 கோடி சம்பாதிச்சார், குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டாரு, நல்ல நிலையில் இருக்காரு. நிலையில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 20-25 வருடம் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கிறோம். 74 வயசு நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்குமா அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார். அப்போ இன்னொரு 20-25 வருஷத்துக்கு இந்த இன்ஃப்ளேஷன்லாம் போட்டிங்கன்னா இந்த சம்பளம்ங்கிறது 400 கோடி கூட போகும். அப்படி இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு வருகிறார் என்பதுதான் மக்களுக்கு இப்போ மக்கள்கிட்ட பல பேர்ட்ட போகும்போது எப்படிங்க விட்டுட்டு வராரு ஆச்சரியமா இருக்கு. நம்மளால அந்த டெசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறது நான் ரொம்ப உயர்த்தி பேசணும்னு சொல்ல இயல்பாகவே சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த டெசிஷன் எடுக்காம இருந்து இல்ல நான் படத்தையும் பார்த்துக்குவேன், எனக்கு சினிமாவும் வேணும், அரசியலும் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா இது ஃபெயிலியர் தான். 400 கோடி நீங்க சொன்னாலுமே இன்னைக்கு மக்களுடைய பார்வையும் சரி, உங்களுடைய என்னுடைய பார்வையும் சரி, அரசியல்னாலே பணம் கொளிக்கிற இடமா மாறி போச்சு. முன்னாடி இருந்த அரசியல், இப்ப இருக்க அரசியல் பணம் கொளிக்கிற அரசியல். அப்ப 400 வந்து 4000 ஆக்கிறதுக்கு விஜய் வருவாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வரும்ல? இல்லங்க, நீங்க அதான் சொல்றேன்ல, அந்த 4000 இங்கே சம்பாரிச்சலாம்னு சொன்னேன். நீங்க 10 படம் நடிச்சாலும் இப்போ ரொம்ப கஷ்டம், அதிகாரம் வேணும்னு வேற ஆசைப்படுறாரோ? இல்லைங்க, அதிகாரம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. நான் சொல்கிறேன் எப்படி அதிகாரம். நான் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் உடனே நான் சொல்கிறேன் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, நாளைக்கு எலெக்ஷனில் நிற்கிறாரு, அதிகாரம் வந்துருமா? வராது. இப்போ பரந்தூருக்கே போகலை. நீங்கள் இப்போ சில பேர் சில மாதிரி அவர் வந்து பனையூரில் தான் இருப்பாருன்னு சொன்னால் அதிகாரம் வராது. பனையூர்லேயே தான் இருக்க முடியும். நாங்கள் எங்கேயுமே வெளியே வர முடியாது, எங்கேயுமே பேச முடியாது. நீங்கள் வெளியே வரணும். லெட்டர் பேட் கட்சியே ஒரு பவரோட தான் சுற்றுறாங்க ஊருக்குள்ள, கட்சி பேரை வச்சுட்டு. அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற ஒரு பேரு, பவருங்கிறது வேறுங்க. நீங்கள் அதிகாரத்திற்கு வரணும், நீங்கள் வந்து அந்த அதிகாரத்துடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு அந்த இடத்திற்கு நீங்கள் நகரணும். ஒரு முதலமைச்சராக நீங்கள் வரணும், உங்களோட அமைச்சரவை உருவாகணும், உங்களுடைய ஆட்சி வரணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீ கடுமையாக வேலை செய்யணும். அந்த கடுமையாக வேலை செய்யாட்டி எல்லாருமே நேராக இருக்கப்படணும். நான் இது வரைக்கும் எங்களுடைய தலைவர் நாளைய முதல்வர் 2026 அவர் தான் முதல்வர் நான் சொன்னதே கிடையாது. என் தலைவர் வேலை பார்த்தாருன்னா அவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்ட். அதுதான் அவரும் நினைக்கிறார். ஆமா, நான் வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. பரந்தூருக்கு போனால் பரந்தூரோட பிரச்சனையை மக்கள் பேசும்போது நம்ம இன்னும் கூடுதலாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ பரந்தூருக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது குறித்து யோசிக்க முடியும். பரந்தூர் மக்களோட எப்படி நிற்கிறது யோசிக்க முடியும். வேங்கவேலுக்கு போகும்போது ஏன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலங்கிறது தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையோட தன்மைகளை புரிந்து கொள்ள பிறகுதான் இந்த மக்களுக்காக நான் என்ன செய்யணுங்கிறத முடிவு செஞ்சு நான் தேர்தல் அறிக்கைகளாக கொடுத்து தேர்தலை சந்திச்சு நான் தேர்தல் அரசியல் வெற்றி பெற முடியுங்கிறதுல ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கின்றார். அதனால அந்த பாயிண்ட்ல ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கின்றார். அது சார்தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, மக்கள் இப்ப அதிகமாக கேட்கிற கேள்வி, விஜய் அவர்கள் இப்போது கேள்வி கேட்கிறார், திமுகவை நேரடியாக கேள்வி கேட்டு விட்டார். இது அவர் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கலைஞர்கள் இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதாமையா இருக்கும்போது இந்த கேள்வி எல்லாம் அவர் கேட்கலையே, அப்போ அவங்க வந்து சரியா ஆட்சி நடத்தினாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் மக்கள் மத்தியில். இல்லைங்க, நீங்க ஒரு அரசியல் கட்சியாக மாறிய பிறகுதாங்க கேள்வி. நீங்க அதான் சொல்ற அப்பயும் டிமானிட்டேஷன் குறித்து பேசினார். நீங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். இப்போ ஸ்னோலின் வீட்டுக்கு போனதோ அனிதா அவங்க வீட்டுக்கு போனதோ ஒரு மெசேஜ் தான். அதை நீங்க வந்து தீவிர போராட்டமாகவோ அறிக்கைகளாகவோ அன்னைக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நான் ஒரு நடிகராக இந்த சமூகத்தை பார்த்து கொண்டு இருப்பவனாக எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறது, நான் போறேன். இப்போ நீங்க போன முன்னாடி நடிகர்கள் சூர்யா எதிரோ பேர் பேசியிருக்காங்க, இந்த நீட்டு குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. எங்களோட கேரியர்ல இருந்துகிட்டு எங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். சில நடிகர்கள் எல்லாரும் பண்றாங்கன்னா பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை. ஆனா ஒரு அரசியல் கட்சியாக மாறிய பிறகு ஒரு அரசியல் கட்சியில் எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களை நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா மக்களே எதிர்பார்க்காத ஒன்றை நம்ம மறுபடியும் ஊடகத்தில் பேசிட்டே இருக்கோம். நீங்க அன்னைக்கு அதை பேசலாம், அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அவர் அரசியல் கட்சியா ஆவேனான்னு கூட அவருக்கு தெரியாது.
எனக்கு சமூகத்தின் மேல ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை லிமிட்டடா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அரசியல் கட்சியை மாறிட்டேன். அப்ப நீங்க கேளுங்க, ஏன் நீங்க பனையூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க வெளியே வரல? நியாயம், யாரெல்லாமோ நியாயம் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்னைக்கு ஏன் பண்ணல, அன்னைக்கு பண்ணல, அன்னைக்கும் அவர் செய்தார். ரொம்ப நான் சொல்ல சிற்சில விஷயங்கள் செய்தார், நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்தார். இப்பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூடுதலாக இதை செய்து கொண்டிருக்கார் நான் பார்க்கிறேன். ஆனா இப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, விஜய் அவர்களை பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்கு, இல்ல சிஎம் ஆயிட்டானா அவர் எப்படி பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்கல்ல. கரெக்ட் தாங்க. இன்னைக்கு அதான் சொல்றேன்ல, நீங்க அது உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்ப்பது நீங்க அப்படின்னு பத்தாம் உதவ சொல்லிட முடியாது. இன்னைக்கு நீங்க மாநாடும் போது தோழர்கள் எல்லாரும் வந்தாங்க, அவர் பார்ப்பதற்காக தான் வந்தாங்க, அவர் என்ன பேச போறாருங்கிறதுக்காக தான் வந்தாங்க. அடுத்ததாக இந்த அம்பேத்கர் ஈவெண்ட் நடந்துச்சு, அதற்கும் ஒரு வெளியே பொது மேடைகளில் அவர் தோன்றக்கூடிய இடத்தில் தோன்றிக் கொண்டு தான் இருக்கின்றார். தனித்தனியாக பார்ப்பது என்பது நீங்க செயற்குழு கூட்டம் நடந்துச்சு, அதுல வந்து மாவட்ட பொறுப்பாளர்லாம் சந்திச்சார், அதெல்லாம் நடந்துச்சு. அடுத்தடுத்ததாக இந்த பொறுப்புகள் போட்ட பிறகு நீங்க வந்து நகரம், ஒன்றியம் எல்லாமே அவரே நம்ம பொறுப்புகள் போட்டக்கூடிய நிலையில தான் நாங்க இருக்கோம். நீங்க வந்து இதுக்கான தேர்வு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, பொதுச்செயலாளர்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பிஸியாக அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்ததாக இதெல்லாம் பொறுப்புகள் போட்ட பிறகு அந்த பொறுப்பாளர் சந்திப்பார், சந்திச்சு தானே ஆகணும். இப்போ தனக்காக வேலை செய்ய போற தனக்கான விசுவாசிகளை வந்து அவர் சந்திக்காம எப்படி இருக்க முடியும்? எல்லோரையும் சந்திப்பார், எல்லோருக்கும் நேரம் கொடுப்பார், அது எல்லாமே நடக்கும், நிச்சயமா நடக்கும். இன்னொரு பக்கம் அவர் முதல் மாநாட்டிலே பேசும்போது சொன்னார், பெரியாரை கொள்கை தலைவர்னு சொன்னார். ஆமா, கொள்கை தலைவரை சீமான் அடித்து பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கும் தருவாயில விஜய் வாயை திறக்கலையே, என்ன காரணம்? வார்த்தை அளவுல மட்டும்தான் கொள்கை தலைவரா பெரியார்? இல்ல அப்படி கிடையாதுங்க. சீமான நாங்க ஒரு பொருட்டை எடுத்துக்கல. சீமான் எங்களுக்கு இதே பதிலை தான் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு. நாங்களும் ஒட்டுமொத்த தமிழகமே சீமானின் கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இல்லையே, நீ யார் சொல்றாங்க? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொன்னாரா? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அவர் பேரை கூட குறிப்பிடாம யார் யாரோ வந்து பெரியார் ஏதாவது பண்ணிட முடியுமான்னு சொல்லி கேட்டார். அதான் நாங்களும் சொல்றோம். யார் யாரும் எதுக்கு நீங்க பொருட்டா இல்லைன்றீங்க? 35 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்களே சார், நீங்க பதில் சொல்லி தானே சார். அடுத்த தேர்தலில் நீங்க பாருங்க, டாக்டர் ராமதாஸே அப்படித்தான் சொல்றாங்க, பொருட்டா இல்லைன்னு யாருன்ற மாதிரி. இப்ப சீமானையும் சொல்றீங்க, பின்னாடி ஆட்கள் இல்லையா? அதாவது இல்ல, அது முதலமைச்சர் மருத்துவர் ஐயா பத்தி பேசுனது ஒரு இஷ்யூஸ்ல கேட்கறாங்க. இஷ்யூ மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுங்கிறது வேற. சீமான் வந்து எதற்காக பெரியார் குறித்து இழுத்து பேசுகிறார், இந்த தருணத்தில் பேச வேண்டிய அவசியம் என்ன, பாஜக போடுற போட்டோஷாப்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காருங்கிறதுக்கான நோக்கம் என்பது வேறு. அவர் வேற நோக்கத்தில் செயல்படுகிறார். அவர் முழுக்க நான் பல நேரங்கள்ல சீமான் பாஜக பி டீம் கேட்கும்போது நான் மறுத்து தான் பேசியிருக்கேன், யாரையும் பி டீம் சொல்லாதீங்க. ஆனா இன்னைக்கு அவர் RSS அஜெண்டாவோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அவர் பாஜக கொடி தூக்குன மாதிரி தெரியல சார், தமிழுக்காக தானே சொல்றாரு. அவரு திராவிடம்னு திணிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தமிழுக்காக தான் கேள்வி கேட்கிறாரு. சரி, நீங்க எப்படி வர போய் RSS ரைட். இவருக்கு மேடை அமைத்து கொடுத்தது யார்? முதல்ல இந்த பொதுத்தளத்துல இவருக்கு மேடை அமைத்து கொடுத்தது யார்? இந்த திராவிடர் கழகம் இல்லாம, பெரியார் அமைப்புகள் இல்லாம சீமான் ஒருத்தர் யாருக்கா தெரிஞ்சிருக்குமா? யாருக்குமே தெரியாது. அதுக்கு பிறகு இப்ப புதுசா ஒரு கதையை உருட்டுறாரு. நான் பிரபாகரனை பார்த்த பிறகுதான் நான் வந்து எனக்கு திராவிடம் வேண்டாம், தமிழ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கஜன் பேசியிருக்காரு, தமிழ் விடுதலை புலிகள் இருந்த கஜன் பேசியிருக்காரு. பெரியார் குறித்து ஏன் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. என்னைக்குமே நாங்க பெரியார் கொள்கையில தான் நாங்க நின்றோம், தலைவர் பிரபாகரன் அப்படித்தான் நின்றார், ஏன் ஒரு இப்படி தமிழ் சமூகம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு பல விஷயங்கள அவரே முதல்ல பிரபாகரன் சந்திச்சாரா இல்லையான்ட்டு போட்டோஷாப்பா என்கிறது கதைகள் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு ரொம்ப ஒரு சம்மான நிலையில் சீமான் அவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் நீங்க செய்தியாளர் சந்திப்பிலே பாருங்க, அவர் கேட்கின்ற முதல் கேள்விக்கும் மூன்றாவது கேள்விக்கும் முரண்பட்டுட்டே இருக்காரு. அவரே பெரியார் குறித்து ஒரு நாள் தூக்கி பிடித்தவர், பெரியார் இகழ்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி அவர் வித்தியாசம். தெரியாத போது தூக்கி பிடித்தேன், இப்ப தெரிந்து விட்டதுனால தானே எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. தெரிந்த போதும் நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ அதற்கு மறுப்புகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த கருத்துக்கள் ஒன்று சொல்றீங்க, அதை பேசக்கூட எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கருத்துக்கள் எல்லாம் எதுவும் பேசப்படவில்லை. எங்க இருந்து நீ ஆதாரத்தை கூட எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார்ல. இந்த ஆதாரத்தை தூக்கிட்டு வர்றது பாஜக RSS கும்பலால இருக்கு. அந்த கும்பல் தானே எங்களோட தீம் பார்ட்னர் ஒருத்தர் சொல்றாங்க. இப்பதான் பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தி ஒரு வராருன்னு ஒருத்தர் பேசுறாரு. இதெல்லாம் யாருடைய வாய்ஸா பேசுறாரு? இது யாரு இப்ப சப்போர்ட் பண்றாங்க? இப்போ சில நேரங்களில் திமுக திட்டினாலே பாஜக சில பேர் ஆமா அப்படி சொல்லி எங்களை கூட சில பேர் இழுத்துக்க பார்ப்பாங்க. ஆனா நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இல்ல, நீங்க கொள்கை எதிரி எங்களோட பாஜகன்னு சொல்லிடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து எச் ராஜா அவர் புகழ்றாரு, குருமூர்த்தி ஐயா புகழ்றாரு, தமிழிசை புகழ்றாங்க, அண்ணாமலை வந்து இவருக்காக கொடி பிடிக்க ஓடி வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது யாருடைய அஜெண்டாவிற்காக இவர் வேலை செய்கின்றார் அப்படிங்கிறதா? நீங்க எல்லா தலைவர்கள் மேலையும் சில ஆக்கப்பூர்வமான கருத்து சொன்னாலும் அவருடைய அஜெண்டா வேற மாதிரில இருக்குதா? தமிழ்ன்ற ஒரு வார்த்தையில தானே திரும்ப சீமான் நிக்கிறாரு. இப்ப பல பேர் ஆதரவு தெரிவிக்கட்டும். இப்போ ஒரு காலத்துல இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிற்கும் போது திமுக அதிமுக கூட அண்டர் டீலிங் நடந்ததா எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவங்க ஒண்ணு சேரும்போது இங்க ஒரு கருத்தை பெரியார் தேடாக சீமான் வைக்கும்போது இத்தனை நாள் பாஜக பேசும்போது மாதிரி இருந்தது. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றீங்களா அந்த அண்டர் டீலிங்ல சீமானும் இருக்காரு. நீங்க தேவைப்பட்டா இப்ப நாளைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கணும்னு யாராவது அமௌண்ட் வேணா பண்ணுவார், அதையும் பண்ணுவார். அவர் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அவர் எல்லாட்டையும் நான் சொல்றேங்க, எல்லாட்டையும் அவர் என்ன வாங்கணும் வாங்கிட்டு தாங்க இருக்காரு. அவர் அன்னைக்கு என்ன அஜெண்டாவோ அதுக்காக பேசுவார். ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ தமிழ் தேசியம் முதல்ல என்ன, எனக்கு அதே ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்க ஒரு தமிழ் தேசியம்னு புதுசா உருட்டுறாங்களே, நீ போய் DNA டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக உழைத்தவர்கள் எல்லாம் தமிழ் தேசியம். அவர் எந்த பிறமொழியாளரா, ஒரு தெலுங்கு பேசினாரா? இப்ப சார் பிட்டி தியாகராயர் எதுக்காக வேலை பார்த்தார்? நீங்க வந்து நாயர் எதற்காக வேலை செய்தார்? தமிழுக்காக தானே வேலை செஞ்சாங்க.
பெரியார் வந்து தமிழுக்காக நிற்கலையா? இவங்க எல்லாருமே தமிழுக்காக தான் நின்றார்கள். இவங்க எல்லாம் திராவிடம்ங்கிறது அண்ணா மத்த ஆட்களை சீமான் ஒன்றும் சொல்லலை. பெரியாரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாரு, தமிழ்நாடு தமிழருக்கேன்றதை மாத்தி திராவிடருக்கேன்னு கொண்டு வந்து சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்றேன் இல்ல, இவரு அதை உடைக்கணும்னு பாக்குறாரு. பெரியாரோட இமேஜை உடைப்பதன் மூலியமாக நீங்க என்ன ஒரு பெரிய குழப்பம் வந்து தெரியுமா? திராவிட கட்சிகள் செய்கின்ற ஊழல்களை, அவர்கள் செய்கின்ற மக்கள் விரோத போக்கை திராவிட தலைமை பூர்த்திட்டு இருக்கான்னு நான் பாக்குறேன். திராவிடம்ங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல்ல நின்று இவர்கள் தவறு செய்யறாங்களா? ஆமா, திமுக கொள்ளடிக்குதா, ஊழல் பண்றாங்களா, சமூகத்துக்கு எதிராக இருக்காங்களா, எல்லாமே இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் திராவிடத்தை மேல திரிச்சுறாரு. அப்ப திராவிடத்தை தாங்கி நிற்கக்கூடியவராக பெரியார் என்று இருக்கின்ற காரணத்தால் பெரியார் இமேஜை உடைச்சிட்டா இந்த திராவிட கட்சியில உடைச்சலாம்னு நினைக்கிறார். அதுதான் அவர் செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். இல்ல, அதனுடைய தாக்கம் தான் விஜய் அவர்கள் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொல்லிட்டாரோ. இல்லைங்க, 2 கண்களாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இத்தனை நாள் திராவிடம் மட்டும் ஒரு லைன்ல இருந்ததை விஜயவே 2 ட்ராக்கா பிரிச்சு பேச வச்சுட்டாங்க. அது சீமானுடைய தாக்கம். இல்ல, மறுபடியும் நான் சொல்றேங்க, நீங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் முதல்ல பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அண்ணா அவர்களுடைய உரைகள் எடுத்து பாருங்க. திராவிடத்துக்குள்ள தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. திராவிடத்திற்குள்ள தமிழ் தேசியம், திராவிடத்திற்கு உள்ள தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தமிழ் தேசியத்துக்குள்ளதான் மத்ததெல்லாம் அடங்கும், இது ஏன் தமிழ் வரணும்னு கேட்கிறாரு. நான் வந்து சொல்றேன், அறிஞர் அண்ணா அவர்கள் முதல் மாநாடு, இப்ப நாங்க போட்ட மாநாடு முதல் மாநாடு, அதுல போய் எடுத்து பாருங்க அவர் என்ன பேசினாருன்னு. அங்க ஜீவானந்தம்லாம் இருந்தாரு. அதுல வந்து திராவிடத்திற்குள்ள தமிழ் தேசம் இருக்கு, தமிழ் நேஷன் சொல்றாரு. நீங்க வந்து திராவிடியன் லேண்டுன்னு சொல்றாரு. நீங்க அதுலயே நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் பார்த்த பார்வை என்பது அதுதான், எங்களுடைய பார்வை கிட்டத்தட்ட அதுதான். திராவிடத்திற்குள்ள இருக்கு தமிழ் தேசம். நாங்க இன்னும் சொல்ல போனா தலைவர் என்ன சொன்னாரு, இதற்கும் இங்க வாக்குகள் இருக்கு, இதற்கும் இங்க வாக்குகள் இருக்கு. நாங்க இவங்களையும் அந்நியப்படுத்த விரும்பல. நீ தமிழ் தேசியவாதியா, நீ திராவிடவாதியா, தமிழுக்காக யார் வேலை பார்த்தீங்களோ எல்லாரும் தமிழ் மக்கள் தான், அவ்வளவுதான். நான் தமிழ் மண்ணின் மகன் அவர் எழுதும் பொழுது இப்போ தமிழுக்காக வேலை பார்த்த எல்லோருக்கும் அங்கீகாரத்தை கொடுங்க. அது பெட்டி தியாகரா இருக்கலாம், டிஎம் நாயரா இருக்கலாம், இல்லை மொழிப்போர் தியாகிகளாக இருக்கலாம். நீ மொழிப்போர் தியாகிய திமுக திராவிட தலைவர்கள் பாக்குறாங்க, இவர் தமிழ் தேசிய தலைவர்னு பாக்குறாரு. மாறி மாறி இருக்கு. நான் என்ன சொல்றது, 2 பேரும் தமிழுக்கு தானே வேலை செஞ்சாங்க. உனக்கு ஏன் இந்த குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிற? 2 பேருக்கும் சேர்ந்து பெருமை செய்யுங்க, அவ்வளவுதானே. இது ஏன் இவ்வளவு குழப்பம்? நீங்க பெரியார் வந்து ஒரு திராவிட தலைவர்ங்கிறாரு, சில பேர் இல்ல தமிழுக்காக போராடி தலைவர், இல்ல தமிழுக்காக போராடாரா இல்லையா, அதுதான் முக்கியம். அந்த ஒரு விஷயத்துல போயிருமே தவிர மறுபடியும் இந்த காலத்தில் பெரியாரை மறுபடியும் இகழ்ந்து பேசுவதால் நீங்க அவருடைய இமேஜை உடைச்சிட முடியுமானா நிச்சயமா உடைக்க முடியாது. உடைந்து போவராக சீமான் தான் இருப்பார். ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம். கடைசி கேள்வியாக, விஜய் அவர்கள் வரும் இந்த காலத்துல 2026 பல பேர் பல கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்து 5% நின்றாங்க, 3%, 8, 10 மாறி மாறி போகுது. விஜயின் தற்போதைய நிலையோடைய கெப்பாசிட்டி என்ன, இது 2027 என்னவா எதிரொலிக்கும்? இல்லைங்க, நான் சொல்றேன், யாருக்குமே கெப்பாசிட்டி, நீங்க அந்த ஓட் பேங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுவே வந்து இது மறுபடியும் நெரேட்டிவ் செட் பண்றதான் பயன்படும் நான் சொல்றேன். நீங்க இப்போ 2019 இருந்து தான் திமுக தொடர்ச்சியா வெற்றிகள் பெற ஆரம்பிக்கும். 7 வெற்றி 8 வெற்றி நல்லா யோசிச்சு பாருங்க. 2017 ஆர்கேனர் இடைத்தேர்தல் தோற்ற கட்சி இது, ரைட்டா? 2011 எதிர்கட்சி கூட கிடையாது. ஆனால் இதோட பலமான கூட்டணி பாமக இருந்தாங்க, விசிக முதல்ல இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க, முரண்பட்டாங்கன்னு சொல்லி அன்றைய எதிர்கட்சி தலைவராக ஒரு விஜயகாந்த் ஆனார், கரெக்டா? ஸோ அதனால இது நிரந்தரமாக எங்களுடைய ஓட் பேங்க் எங்கள்கிட்ட தான் இருக்கும். நாங்கள் விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்ததுனால 40% நாங்கள் தான் வச்சிருப்போம் அப்படின்னா தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இவிஎம் மிஷினுக்கு நீங்கள் போகும்பொழுது அன்னைக்கு உங்களோட பூத்தில் ஓகே திமுக ஏற்கனவே 40 ஓட்டுகள் வாங்கி விட்டார்கள், தமிழக வெற்றி கழகம் முட்டையில் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை, எல்லாருமே 0 தான் ஆரம்பிக்கிறோம். நீங்க போட போற முதல் ஓட்டு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஓட்டு, நீங்க போட போற முதல் ஓட்டு தான் திமுகவுக்கான ஓட்டு, அதிமுக ஓட்டு. அதனால இது சாலிட் ஓட் பேங்க். ஓட் பேங்க் இப்படி தான் இருக்கும். நீங்க பல தலைவர்களும் நீங்க வந்து ரொம்ப உச்சத்துல இருந்த தலைவர்கள், நீங்க ரொம்ப சமீபத்திய உதாரணம் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன கூட்டம் கூடிச்சு, முதலமைச்சர் ஆனார், எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமை உருவாக்க. இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியே இல்லை, தூக்கி அடிச்சிட்டாங்களா மக்கள். நீ என்னையா வேலை பார்த்து உங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறது, ஊழல் பண்றது, இதுதானே பண்ணிட்டு இருந்த. எதிர்கட்சி கூட தேவையில்லையா? மறுபடியும் சந்திரபாபு நாயுடு கொண்டு வர, சந்திரபாபு நாயுடுக்கு அரசியல் விட்டு விலகிட்டாரான்னு பேசிட்டு இருந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு அழகாக கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க. இன்னைக்கு என்டிஏ ஆட்சி நடக்கணுமோ சந்திரபாபு நாயுடு இல்லாமல் நடக்க முடியாதுங்கிற இடத்துக்கு மக்கள் மாத்துறாங்கன்னா இந்த அரசியலுக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது. இதுதான் சாலிட் ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் அப்படி இருக்க போகிறதுங்கிறது எல்லாமே உடைந்து போகும். எங்களோட தலைவர் வந்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொல்லும் பொழுது உடைந்து போகுமா, விஜய் அவர்கள் உடைப்பாரா? இல்லைங்க, நாங்க உடைக்க வேண்டிய அவசியம். இப்போ நீங்க திருமாவளவன் பேசினார், ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நேற்று செல்வபிரந்தகை பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எங்களை வந்து இந்தியா கூட்டணி கிடைக்கலாம். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப திமுக அவங்க கழட்டி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்து வேண்டாம், ஏன்னா எங்க தலைவர் சொன்ன மாதிரி திமுக நீங்க இருந்தா நீங்களும் மைனஸ் ஆவீங்க, அந்த மைனஸ் வேண்டாம்னு நினைக்கிற காரணத்தினால இந்த இந்தியா கூட்டணிக்கு மற்ற அங்கம் வைக்கின்ற கட்சி லவாங்க நம்மளாம் சேர்ந்து நம்ம தலைவர்கிட்ட போயிடலாம், தமிழக வெற்றி தலைவர்கிட்ட போயிடலாம் நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். திமுக கழட்டி கூட விடலாம், இவங்களாம் நடக்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் விரோத விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தினம் தினம் கொலை கொள்ளை எவ்வளவு நடந்துட்டு தான் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க என்னதான் டிவியில பேசுறாங்க, மீடியாவில் பேசுறாங்க, திமுக ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு, திமுக தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொன்னாலும் இது எல்லாமே உடைந்து போகும். மக்களுடைய கருத்து என்பது
இங்க இந்த பேசுறாங்க இல்லையா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்டா பேசுறாங்களா, அவங்களுக்குலாம் எதிரான கருத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.